ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது யூனிட் 2 தொழில் அமைப்புகளின் வடிவங்கள். ஆல்ரெடி உனக்கு நான் யூனிட் 1 முடிச்சிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு 3 லெசன் சேர்ந்தது தான் யூனிட் 1. இப்போ யூனிட் 2ல் வந்து நம்ம தொழில் அமைப்புகளின் வடிவங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தொழில் அமைப்புகள்னால் உனக்கு நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ தான் நான் போன லெசன்லேயே நம்ம என்ன பார்த்துருக்கோம், தொழில் அமைப்புனா என்ன. அதாவது தொழில் அமைப்பு என்பது உற்பத்தி தொழில் அல்லது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அமைப்பு. அதாவது உற்பத்தி தொழில்னா உனக்கு என்னன்னு தெரியும். அப்படிதான் நான் தொழிற்சாலைகளில் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது. ஸோ அதான் உற்பத்தி தொழில். ஒரு பொருளை உருவாக்குறது, உற்பத்தி செய்கிறது உற்பத்தி தொழில். வணிக நடவடிக்கைகள்னா என்னது, பொருட்களை வந்து வாங்கி விற்கிறது, அதுதான் வணிக நடவடிக்கைகள் சொல்றது. ஸோ இந்த ரெண்டுமே தொழில் அமைப்போட சேர்ந்தது தான். எந்த ஒரு வணிக செயலையும் மேற்கொள்ளும் நிறுவன ஏற்பாடுகளை தொழில் அமைப்புகள் பிரதிபலிக்கின்றன. ஸோ வணிக செயலை செய்யறதுக்கு நிறுவனங்கள் உருவாக்கப்படுது. நிறுவனங்கள் மூலமாக தான் என்ன செய்கிறோம், பொருட்களை வந்து வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி செய்கிறோம். நிறுவனம்ங்கிறது ஒரு அமைப்பு மாதிரி. ஸோ அதுதான் தொழில் அமைப்புகள் என்ன செய்யுது, பிரதிபலிக்கின்றன. இதுதான் தொழில் அமைப்புன்னு சொல்கிறது. ஒன்று உற்பத்தி தொழில், இல்லைன்னா வணிக நடவடிக்கைகள். ரெண்டு தான் என்ன சொல்கிறோம், தொழில் அமைப்புகள்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த தொழில் அமைப்புகளின் வடிவங்கள் அப்படின்னு நம்ம ஹெட்டிங்கில் பார்த்தோம். அப்படிதான் அழகு 2ஓட ஹெட்டிங் என்னதுன்னா தொழில் அமைப்புகளின் வடிவங்கள். அதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று கூட்டுறு சாரா நிறுவனங்கள், இன்னொன்று கூட்டுறு நிறுவனங்கள். இந்த ரெண்டா பிரிக்கிறோம். இதில் கூட்டுறு சாரா நிறுவனங்களில் வந்து 3 டைப் இருக்கு. ஒன்று தனியார் வணிகம், இன்னொன்று கூட்டாண்மை, மூணாவது இந்து கூட்டு குடும்பம். இதை தான் சொல்கிறோம். அதாவது தனியாக ஷார்ட்டாக சொல்ல போனால் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெசன். உனக்கு தனியார் வணிகம் உனக்கு ஒரு லெசன், கூட்டாண்மை ஒரு லெசன், இந்து கூட்டு குடும்பம் ஒரு லெசன். இதை பற்றி நம்ம அந்தந்த லெசன் வரையில் உனக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது கூட்டுறவு நிறுவனம் அப்படின்னு பார்க்கல, அதை 3ஆ பிரிக்கிறோம். அரசு, தனியார், கூட்டுறவுத்துறை. அதில் அரசை வந்து பொதுத்துறை, பொது பயன்பாட்டு நிறுவனம் 2ஆ பிரிக்கிறோம். தனியாரை கூட்டு பங்கு நிறுவனங்கள்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே இதில் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸுமே ஒவ்வொரு லெசன் உனக்கு இந்த காமர்ஸ் புக்கில். ஸோ அந்த ஒவ்வொரு லெசன் நம்ம படிக்க இதை பற்றி நீ என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வார்த்தைகள்லாம் உனக்கு புதுசாக இருக்கும். நீ லெசனுக்குள்ளே போகையில் அதெல்லாம் என்னங்கிறத நீ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறவ. ஸோ தொழில் வடிவங்கள்னு பார்க்கல இதுதான். இத்தனை வகைகளில் இருக்குது. வகைகள்னு சொல்லலாம். ஒரு உருவங்கள், வெவ்வேறு விதமான உருவங்களில் இந்த தொழில் அமைப்புகள் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது, தனியார் வணிகம் பார்த்தோம். அப்படி தானே, கூட்டுறவு சாரா நிறுவனங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது, தனியார் வணிகம். இந்த லெசன் உனக்கு 4வது லெசன் வந்து தனியார் வணிகத்தை பற்றி தான் இருக்கும். ஸோ தனியார் வணிகத்தை பற்றி உனக்கு நான் ஃபுல்லாக இந்த லெசன் ஃபுல்லாக உனக்கு இருக்கும். தனியார் வணிகம்னா என்ன? தனியார் வணிகம் என்பது வியாபார அமைப்பு வடிவங்களில் ஒன்றாகும். நீ ஏற்கனவே பார்த்தல தொழில் அமைப்பு வடிவங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியது கூட்டுறு சாரா நிறுவனம். அதில் முதல்ல வரக்கூடியது தனியார் வணிகம். ஸோ இது என்னது, வியாபார அமைப்பு வடிவங்கள்ல ஒன்று. தனிநபர் தன் மூலதனத்தை கொண்டு தனது சொந்த திறமை மற்றும் அறிவை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளை தன் சொந்த பொறுப்பில் மேலாண்மை செய்து பயன்பெறும் அமைப்பாகும். அதாவது ஒரு தனிநபர்ங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன் தன் மூலதனத்தை கொண்டு, இதுல மூலதனம்ங்கிறது எதை சொல்றோம்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், மூலதனம். அது கண்டிப்பா வேணும்ல. பிசினஸ் எது யார் பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா என்ன வேணும், மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கண்டிப்பா ஒன்று வேணும். ஸோ அதான் மூலதனத்தை கொண்டு தனது சொந்த திறமை, அவனுடைய ஓன் டேலண்ட் வச்சு மற்றும் அறிவை பயன்படுத்தி, இதில் அறிவுனா அவனுடைய அறிவு, பட்டறிவு எல்லாமே உண்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உண்டு இதோட சேர்ந்தது. அந்த அறிவை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளை தனது சொந்த பொறுப்பில், அவனுடைய சொந்த பொறுப்பில் மேலாண்மை செய்யறது. மேலாண்மைனா மேனேஜ் பண்றது, ஒரு பிஸ்னஸை மேனேஜ் பண்றது செய்து பயன்பெறும் அமைப்பாகும். இதை தான் தனியார் வணிகம் சொல்றோம். அதாவது உனக்கு புரியும்படி சொல்றதா இருந்தா, தனியார் வணிகம்ங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன், தனி நபர், அவனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவன் பொறுப்புலையே அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி அவனே மேலாண்மை செஞ்சு வரக்கூடிய லாப நட்டங்களை அவன் ஒருத்தனே ஃபேஸ் பண்ணுறது தான் தனியார் வணிகம். உனக்கு தனியார் வணிகம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படிக்கிறீங்க, படித்து முடிச்சதும் அடுத்த காலேஜ் போவீங்க, அப்புறம் மேற்கொண்டு படிப்பீங்க. எல்லாம் முடித்த பிறகு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தையலகம் மிஷின்ஸ் பெருசாக வைக்கலாம். அதாவது ஒரு 4-5 பேரை வச்சு, 4-5 பேர்னா வேலைக்கு வச்சு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஏதாவது
தச்சு கொடுப்போம். அந்த மாதிரி சுடிதார்லாம் டிஃப்ரெண்ட்டாக தச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அப்படி பண்ண நீ என்ன செய்வ, நான் ஒரு 5 பேர் 6 பேர் வைக்கணும்னா கண்டிப்பாக 6 பேருக்கு தனித்தனி மிஷின்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஸோ இதில் வந்து உன்னுடைய மூலதனம் என்னது, அந்த தையல் மிஷின்ஸ் தான் என்னது உன்னுடைய மூலதனம். அப்படி நீ அந்த தையல் மிஷினை என்ன செய்யணும், 6 மிஷினும் இல்லை ஒரு 10 மிஷினாவது என்ன செய்யணும், வாங்கி போடணும். அதை வாங்கி போடுறதுக்கு உனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ரூம் உங்கள் வீட்டில் இருக்கணும். இன்கேஸ் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், படையில் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கடை பார்க்கணும், ஒரு ஷாப் பார்க்கணும். கடை இருந்தால் தானே அந்த கடைக்குள்ளே தானே உட்காந்து தைக்க முடியும். ஸோ அந்த கடையில் உட்காந்து தைக்கிறதுக்கு அந்த கடைக்கு ரெண்ட்டு, வாடகை கொடுக்குறது, அட்வான்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் உன்னுடைய எழுது மூலதனம். அதுக்கப்புறம் மிஷின்ஸை வாங்கி போடுற, அதுவும் ஒன் ஆஃப் தி மூலதனம். இதெல்லாம் வச்சு தான் என்ன செய்கிற, அப்புறம் வேலைக்கு ஆட்களை வைக்கிற, அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் தச்சு கொடுக்க வரக்கூடிய லாபத்தை சம்பளத்தமும் கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும். ஸோ இந்த மாதிரி வாடகை கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும். அதுவும் போக மேனேஜ் பண்ணி அது போக நம்ம கைக்கு என்ன செய்யணும், அவன் லாபம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் தனியார் வணிகம். இதில் ஓனருங்கிறது யார், நம்ம தான். யார் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, மூலதனத்தை போடுறாங்களோ, அவங்க தான் யார், ஓனர். அதான் தனியார் வணிகம். தனி நபர் வந்து மேற்கொள்ளக்கூடியதான் இந்த தனியார் வணிகம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இதில் தனியார் வணிகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தனியார் வணிகர்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம்? அந்த தனியார் பிஸ்னஸ் பண்ணுறான்ல அந்த நபரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தனியார் வணிகர் அப்படின்னு சொல்லுவோம். தனியார் வணிகர் பெரும்பாலும் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ கடனை தனது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது நிதி நிறுவனத்திடமிருந்து பெறுவார். ஸோ இவர் வந்து தனக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான மூலதன அமௌண்ட்டை எங்கேருந்து பெறுதாரு? பகுதியாகவோ இல்லை பாதி அமௌண்ட்டையோ இல்லை ஃபுல் அமௌண்ட்டையோ கடன் மூலமாக பெறலாம், இல்லைன்னா நண்பர்கள் மூலம் வாங்கலாம், இல்லை உறவினர்கள் மூலம் வாங்கலாம், இல்லைன்னா நிதி நிறுவனம்ங்கிறது ப்ரைவேட்டு லோன் வாங்குவோம்ல அந்த மாதிரி. இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுவோம்ல, இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ், இதெல்லாம் இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போய் என்ன செய்யுது, நிதி வாங்குறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது. இந்த அமௌண்ட்டை வச்சு தான் மூலதனமாக போடுறான். ஸோ அது பாதி அமௌண்ட் பகுதியாகனா உனக்கு இப்போ உனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உனக்கு ஒரு 10 lakhs தேவைப்படுதுன்னா 5 lakhs நீ உன் கையில் ரெடியாக இருக்குது, இன்னொரு 5 lakhs மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னா அந்த 5 lakhs நீ என்ன செய்கிற, கடன் வாங்குற, இல்லைனா நண்பர்கள் உறவினர்கள் யார்ட்டையாவது என்ன செய்கிற, கடன் வாங்குறது. ஸோ அதை தான் சொல்லியிருக்கு. அப்படி யார் வாங்குறாரோ அவங்க தான் என்னது, தனியார் வணிகர். தனது தொழில் அமைப்பை தனது சொந்த வீட்டின் ஒரு பகுதியை அல்லது வாடகை கட்டடத்தில் இருந்து தொடங்குவார். ஸோ பிஸ்னஸ் நான் சொன்ன மாதிரி அந்த தையல் மிஷின்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பிஸ்னஸை, நம்ம இன்கேஸ் நம்ம வீட்டோட முன் பக்கத்தில் ஒரு ஹால் பெருசாக இருந்தது, இல்லை சைடில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஹால் இருந்தது, இல்லை மாடியில் ஒரு ரூம் சும்மா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதி இருந்துச்சுன்னா வீட்டோட ஒரு சொந்த வீட்டின் ஒரு பகுதி இருந்தால் அதை நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வாடகை கட்டடத்தில், இல்லைன்னா என்ன செய்வோம், நம்ம பஜாரில் எங்கேயாவது என்ன செய்வோம், வாடகைக்கு ஏதாவது ஒரு கடை கிடைக்கான்னு பார்ப்போம். ஸோ அதுதான் வாடகை கட்டடத்தில் இருந்து தொடங்குவார். ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் எங்கேருந்து தொடங்குவாங்க, வீட்டின் ஒரு பகுதியோ இல்லைன்னா வாடகை கட்டடத்தில் இருந்தோ என்ன செய்வாங்க, தனது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற நபர் தான் யார், தனியார் வணிகர். ஸோ இப்போ தனியார் வணிகர்னா உனக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த தனியார் வணிகத்துக்கு வரைவிலக்கணம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஜே ஹான்சன்கிறவர் ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, தனியார் வணிகம் என்பது வியாபார அழகின் ஒரு வகையாகும். இது வந்து ஒரு வியாபாரம், பிஸ்னஸோட ஒரு பார்ட் தான் என்னது தனியார் வணிகம். அது பிஸ்னஸ் தானே. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், தச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லைன்னா என்ன செய்வோம், மொத்தமாக துணி எங்கே இருந்தாலும் பெங்களூர் எங்கே இருந்தாலும் என்ன செய்வோம், மொத்தமாக மைசூர் எங்கேயாவது இருந்து மொத்தமாக துணியை வாங்கிட்டு வந்து, சாரீஸை வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு கடையிலையோ எங்கேயோ வச்சு விற்கிறோம். இல்லைன்னா சில சமயம் பேரண்ட் நம்ம அம்மாவே என்ன செய்வாங்க, வீட்லேயே வச்சு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது யாருக்காவது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சாரியை விற்கிறது. ஸோ இதுவும் ஒரு விதமான பிஸ்னஸ் தான். ஸோ இது எல்லாமே ஒரு வியாபாரம் தான். அதில் ஒரு நபர் தனது சொந்த பொறுப்பில் மூலதனத்தை ஏற்படுத்தி நிறுவனத்தின் இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு வியாபாரத்தை மேலாண்மை செய்வதாகும். அந்த நபர் வந்து தனது சொந்த பொறுப்பில் தான் என்ன செய்யறாரு, மூலதனத்தை போடுறாரு. நிறுவனத்தில் வரக்கூடிய, அதாவது அந்த நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸில் வரக்கூடிய இடர்பாடுகளும் இன்கேஸ் லாஸ் ஏற்பட்டாலும் அதையும் அவரே என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு வியாபாரத்தை என்ன செய்யணும், மேலாண்மை செய்யணும் அப்படின்னு யார் சொல்றா, ஜே ஹான்சன்கிறவர் தனியார் வணிகத்திற்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு. ஸோ இது முக்கியமான கொஸ்டின்மா. தனியார் வணிகம் வரைவிலக்கணம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தனியார் வணிகம் என்பது வியாபார அழகின் ஒரு வகையாகும். அதில் ஒரு நபர் வந்து தனது சொந்த பொறுப்பில் மூலதனத்தை ஏற்படுத்தி நிறுவனத்தின் இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு, பிஸ்னஸில் வரக்கூடிய லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் ஏற்றுக்கொண்டு வியாபாரத்தை மேலாண்மை செய்பவர் அப்படின்னு சொல்லி ஹான்சன்கிறவர் தனியார் வணிகத்திற்கு வரைவிலக்கணம் சொல்லியிருக்காரு.
உனக்கு முதல்ல தனியார் வணிகம்னா என்னன்னு நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸில் நீ அட்டன் பண்ண முடியும். முக்கியமாக ஒன் வேர்ட்ஸ் அட்டன் பண்ணணும்னா இந்த லெசனோட டாப்பிக்கை பற்றி நீ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தனியார் வணிகம்னு ஒரு பிஸ்னஸ்னா அப்படின்னா என்னது? சிங்கிள் நபர், தனி நபரே அவரே மூலதனத்தையும் போட்டு அவரே மேலாண்மையும் செஞ்சு அவரே பிஸ்னஸை கண்ட்ரோலும் பண்ணி வரக்கூடிய லாப நட்டத்தை அவரே ஏற்பவர். ஒருவரே என்ன செய்கிறாரு? வரக்கூடிய லாப நட்டத்தை ஏற்கிறாரு. இதுதான் தனியார் வணிகம். இதில் யாரும் கூட்டு சேர்க்க மாட்டாங்க. அவங்க வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் என்ன பிரச்சனைனாலும் அவங்க ஒருத்தனே அதை ஃபேஸ் பண்ணணும். இதுதான் தனியார் வணிகம். ஒன் வேர்டு. ஏன்னா உனக்கு கூட்டுறவு சாரா நிறுவனங்கள் சொல்லி நிறைய பார்த்தேல, அதில் நிறைய இருக்குது. தனியார் வணிகம், கூட்டாண்மை, இந்து கூட்டு குடும்பம், கூட்டு பங்கு நிறுவனம், கூட்டுறவுத்துறை, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் ஒரு ஒன் வேர்டு கேட்டு கீழே எத்தனை ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இதை நீ எதை கரெக்டாக சூஸ் பண்ணுவேன்? ஸோ அதோட மீனிங் தெரிஞ்சால் மட்டும் தான் நீ கரெக்டாக என்ன செய்ய முடியும்? சூஸை கரெக்டாக ஃபில்அப் பண்ண முடியும். அதனால் அதோட மீனிங், ஒவ்வொரு டாப்பிக்கோட மீனிங்கும், ஒவ்வொரு பிஸ்னஸ், ஒவ்வொரு வடிவங்கள், தொழில் அமைப்போட ஒவ்வொரு வடிவத்தையும் பற்றி நீ என்ன செஞ்சுக்கணும்? நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு வடிவமும் தான், தொழில் அமைப்புகளோட ஒவ்வொரு வடிவமும் தான் உனக்கு ஒவ்வொரு லெசனாக இனி வரப்போகுது. அதில் பார்க்கக்கூடிய முதல் வடிவம் என்னது? தனியார் வணிகம். ஸோ தனியார் வணிகத்தை பற்றி புரிஞ்சுக்கோ. இன்கேஸ் புரியலைன்னா நீ என்கிட்ட திரும்பினாலும் மெசேஜ் அனுப்பி கேளு, இல்லைன்னா ஃபோன் பண்ணினாலும் கேளு. அடுத்தது இந்த தனியார் வணிகத்தை பற்றி பார்த்தோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னது? மல்லிகை கடை, அதாவது பூக்கடை, தையலகம். உனக்கு ஏற்கனவே தையலகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டேன். அரிசி கடை சொல்லலாம், இனிப்பு கடை, ஸ்வீட் ஸ்டால் சொல்லலாம், பெட்டி கடை, மல்லிகை கடை, அழகு நிலையம், சில்லறை விற்பனை நிலையம், பழக்கடை, காய்கறி கடை, இது எல்லாமே தனியார் வணிகத்திற்கு எடுத்துக்காட்டு தான். ஏன்னா இந்த கடைகளில் உள்ள எல்லாருமே அவங்களே ஒருத்தங்க தான் என்ன செய்கிறாங்க. இப்போ அரிசி கடை எடுத்துட்டா அரிசி கடையில் அவங்களே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை மூடை வேணும்னு சொல்லி லோடு என்ன செய்வாங்க? அவங்க ஒருவரே இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் தனியார் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள் என்ன? தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதோட ரொம்ப சிறப்பியல்புகள்னா இந்த தனியார் வணிகம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமைதுங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் தனிநபர் உரிமை, அதாவது இது ஒரு தனி நபரால் நடத்தக்கூடியது. ஸோ அந்த பிஸ்னஸில் அவருக்கு ஒரு தனி உரிமை இருக்குது. அவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் ஒருத்தர் கையில் தான் அவருடைய பிஸ்னஸே இருக்குது, அப்படி தானே? ஸோ தனி நபரால் நடத்தக்கூடிய அமைப்பு. இந்த தனியார் வணிகர் ஒருவர் தான் அவரோட மூலதனத்தையும் போடுறாரு. வியாபாரத்தில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் உரிமையாளராக இருக்கிறாரு. ஸோ இந்த தனிநபர் உரிமைங்கிறது எதை குறிக்குன்னா அந்த தனி நபரை மட்டும்தான் குறிக்கி. ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த தனி நபருக்கு மூலதனம் அவரே செலுத்துறாரு. அவருக்கு அந்த பிஸ்னஸில் தனி நபர் உரிமை அவருக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணது அவர் தானே. ஸோ அவருக்கு தான் முழு உரிமையும் இருக்குது. அந்த நிர்வகிக்கக்கூடிய உரிமை அவருக்கு தான் இருக்குது. ஸோ உரிமையும் கட்டுப்பாடும் மேலாண்மையும் அவர் ஒருவரிடமே இருக்கிறது. அடுத்தது தலையீடு அச்ச செயல்பாடு மற்றும் விரைவான முடிவு. அதாவது தலையீடு அச்ச செயல்பாடுங்கிறது இவருடைய செயல்பாடுகள்ல, இவர் பிஸ்னஸ்க்கு இவர் வியாபார நிமித்தமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? தலையிட மாட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் பார்க்கணும். அதான் தலையீடு அச்ச செயல்பாடு. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த வியாபாரத்தில் தலையிட மாட்டாங்க. இவர் யாருடைய தலையீடுமின்றி இவர் செயல்படுறாரு. தனியார் வணிகத்தில் இன்னொன்று விரைவான முடிவு. ஸோ இவர் முடிவு எடுக்கிறதுக்கு எதை வச்சு யூஸ் பண்ணுவார்னா அவருடைய படிப்பு, அவருடைய அறிவுத்திறன், அவருடைய பட்டறிவு, இதை வச்சு தான் அவர் என்ன செய்யறாரு? முடிவுகள் எடுக்கிறாரு. ஸோ இந்த முடிவுகள் யாரும் இவர் முன்னே இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்லி யாரும் கேட்கறதுக்குள்ள ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. ஏன்னா இவர் ஒருத்தருக்கு தான் இருக்கு. இவர் ஒருத்தர் தானே பிஸ்னஸ் பண்றாரு. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணது இவர் ஒருத்தர் தான், மேலாண்மை செய்யறது இவர் ஒருத்தர் தான். ஸோ யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? தலையிட மாட்டாங்க. ஸோ விரைவான முடிவு, இவர் ஒருத்தரே முடிவு எடுக்கிறதுனால பிஸ்னஸை டக் டக்குன்னு ரன் பண்ணிட்டே போவார். இப்போ 4-5 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா இவர் ஒருத்தர் மட்டும் முடிவெடுத்த காணாதுல, இவங்க முடிவை மற்ற பார்ட்னர்ஸ் என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படித்தானே? ஸோ ஆனால் தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒருத்தர் தான் ஓனருங்கிறனால அவர் ஒருத்தரே முடிவெடுத்தா போதும். இவர் முடிவெடுத்ததும் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்படிங்கிற அந்த முடிவை டக்குன்னு அவர் பிஸ்னஸில் என்ன செஞ்சிருவாரு? செயல்படுத்திடுவார். அதான் ஒரு விரைவான முடிவு. ஆனால் மற்றதை பொறுத்த வரைக்கும் எல்லார் முடிவுக்காண்டியும் வெயிட் பண்ணி அது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்த பிறகு தான் அதை செயல்படுத்தவே முடியும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. அவர் முடிவை அவர் டக்குன்னு அவர் பிஸ்னஸில் அவரே என்ன செஞ்சுறாரு? செயல்படுத்துறாரு. ஸோ இது ஒரு விரைவான முடிவு. ஒன் வேர்டு கேட்பாங்கம்மா, தனியார் வணிகம், விரைவான முடிவு. அப்புறம் வரையறா பொறுப்பு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது தனியார் வணிகத்தில் வரையறா பொறுப்பு. அதாவது வரையறா பொறுப்புங்கிறது என்னதுன்னா, தனியார் வணிகர் அவருடைய பொறுப்பு வரையறுக்கப்படாதது.
என்ன அப்படின்னா என்னன்னா, இன்கேஸ் அவர் வந்து வியாபார நிமித்தமாக அதிக அளவு கடன் வாங்கியிருந்தால், கண்டிப்பாக கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ 5 lakhs அவர் வந்து பேங்க்லேருந்து லோன் எடுத்திருக்காரு அப்படின்னா கூட அந்த 5 lakhsக்கு அவர் தான் முழு பொறுப்பு. அந்த 5 லட்சத்தையும் அவருடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தையல் மிஷின்ஸ், நான் சொன்னல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம், தையல் மிஷின், அந்த வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்கோம். அதை எக்ஸாம்பிள் வச்சு ஒன்று சொல்கிறேன் பாரு. இன்கேஸ் அந்த வியாபாரம் தையலகம் லாஸ் ஆனாலும் அந்த கடனை வந்து கண்டிப்பாக அவர் திருப்பி கட்டணும், அப்படிதானே? ஏன்னா லோன் வாங்கி தானே அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த 5 லட்சத்தை அவரால் என்ன செய்ய முடியாது, லாஸ் ஆகிட்டுனா திருப்பி கட்ட முடியாது. அப்படிங்கிற என்ன செய்யணும்னா, அவர் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை வித்தாவது என்ன செய்யணும், அவர் அந்த லோனை அடைக்கணும். அப்படியும் வித்தும் அவரால் அடைக்க முடியலை அப்படின்னா அவருடைய சொந்த சொத்துக்களை இழந்து, அதாவது அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடோ கடையோ வேற ஏதோ சம்திங் வித்து, நகையவோ எதையாவது வித்து என்ன செய்யணும், கண்டிப்பாக கடனை அடைக்கணும். அதுதான் வரையறா பொறுப்பு. அதாவது இவர் வாங்கக்கூடிய கடனுக்கு முழு பொறுப்பும் அவரை சார்ந்தது. அவர் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் உள்ள பொருளை சொத்துக்களை வித்தாலும் தொழிலின் சொத்துக்கள் போதுமானதாக இல்லையெனில், அதாவது கடன்களை செலுத்த தொழிலின் சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால் தனது சொந்த சொத்தில் இருந்தும் அவர் கடனீந்தோருக்கு செலுத்த வேண்டும். கடனீந்தோர்ங்கிறது யார்? இதுல அந்த பேங்க் யார் கடன் கொடுக்காங்களோ அவங்க தான் கடனீந்தோர். ஸோ இவர் அந்த கடனீந்தோருக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், செலுத்த வேண்டும். அதாவது உன் புக்கில் வந்து இந்த பேஜ் நம்பர் 26ல் வரையறா பொறுப்பு பற்றி இருக்கு. ஸோ அதில் முக்கியமானது என்னது, வியாபார கடன்களை செலுத்த தொழிலின் சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால் தன் சொந்த சொத்தில் இருந்து கடனீந்தோருக்கு செலுத்த வேண்டும். இதுதான் முக்கியமான லைன். இதில் ஒரு வேர்டும் மிஸ் ஆகக்கூடாது, அப்படி படித்து எழுதணும். மீனிங் புரிஞ்சுட்டேன்னா கண்டிப்பாக எந்த வேர்டும் மிஸ் ஆகாது. ஸோ இன்னொரு நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோ, இம்பார்ட்டன்ட். அவர் வியாபார கடனை செலுத்துறதுக்கு தொழிலின் சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால், இதில் தொழிலின் சொத்துங்கிறது நான் எதை சொல்லியிருக்கேன், அந்த அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரோ அதுதான். தையல் பிஸ்னஸ் பண்ணுறான்னா தையல் மிஷின்ஸை வித்தாவது அவர் கடனை அடைக்கணும், அந்த மாதிரி. ஸோ தொழிலின் சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால் தன் சொந்த சொத்துங்கிறது அவருடைய வீடோ அவர் பேரில் இருக்கக்கூடிய வீடோ நகையோ வேற எதுவும் வெஹிக்கிள்ஸோ எதையாவது வித்தாவது அவன் என்ன செய்யணும், கடனீந்தோருக்கு செலுத்த வேண்டும். எனவே அவரோட பொறுப்பு வந்து, அதாவது கடன் சம்பந்தமான பொறுப்பு வந்து அவரது முதலீட்டு தொகையோட நின்று விடாமல், இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் மட்டும் தான் அவருக்கு பொறுப்புன்னு கிடையாது, அந்த முதலீட்டு தொகையோட நின்று விடாமல் தன் சொந்த சொத்திற்கும் அது ஈடாகிறது. சொந்த சொத்தையும் அவர் என்னது இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் என்னது வரையறா பொறுப்புன்னு சொல்றது. இப்போ இதே இது இன்னொரு பிஸ்னஸ்ல வந்து வரையறு பொறுப்புன்னு ஒன்று உண்டு. அது என்னதுன்னா தொழிலின் சொத்துக்களை மட்டும் கொடுத்தா போதும், சொந்த சொத்துக்கு போக வேண்டாம். அது வரையறு பொறுப்பு. வரையறா பொறுப்புனா தொழிலின் சொத்தும் கொடுக்கணும், சொந்த சொத்தையும் கொடுக்கணும். இதுதான் வரையறா பொறுப்பு. உனக்கு நல்ல மீனிங் புரிஞ்சு படி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது பாயிண்ட், முழு லாபத்தையும் அனுபவிக்கும் உரிமை. ஸோ இதில் வரக்கூடிய பிஸ்னஸில் வரக்கூடிய லாபம் முழுவதையும் யார் தான் அனுபவிக்கிறா, அந்த ஒரே நபர் தான் அனுபவிக்கிறாரு. ஸோ அதனால் அவர் அதிகமாக என்ன செய்வார், ஊக்குவிக்கப்பட்டு கடின உழைப்பு அவர் கொடுத்து அதிக லாபத்தை என்ன செய்கிறாரு, எடுப்பார். ஏன்னா இதுக்கு யாருக்கும் ஷேர் கொடுக்க வேண்டாம், அப்படி தானே? இவர் இந்த மாதம் ஒரு 50,000 லாபம் எடுத்தாருன்னா அந்த 50,000 வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம், அவரே வச்சுக்கலாம். ஏன்னா அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, மேலாண்மை பண்ணுறாரு, பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறாரு, எல்லாம் அவர் தான். ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டும் அவருக்கு தான், லாபமும் அவர் தான். ஸோ பிஸ்னஸில் வரக்கூடிய முழு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது, அந்த தனியார் வணிகருக்கு இருக்குது. 5வது பாயிண்ட், அரசு விதிமுறைகள் பின்பற்றாமை. இந்த தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு விதிமுறைகளை பின்பற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இவரே என்ன செய்யறாரு, பிஸ்னஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்குள்ள ரூல்ஸை இவர் ஃபாலோ பண்ண, ஏன்னா இவர் ஒருத்தரே இன்வெஸ்ட் பண்ணுறது அதுங்கிறனால என்ன செய்ய வேண்டாம், அரசு விதிமுறைகளை பின்பற்றணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா இவர் பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யணும், அவங்க அரசு விதிமுறைகளை பின்பற்றணுங்களா. ஆனால் தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு திடீர்னு ஒரு பழக்கடை வைக்கும், காய்கறி கடை வைக்கும், ஸோ இதெல்லாம் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்போமா, கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ அதனால என்ன செய்ய வேண்டாம், இது வந்து அரசின் விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டிய கட்டாயம் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குறைந்த மூலதனம் மற்றும் வரையறுக்குட்பட்ட மேலாண்மை திறமை.
அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படி தானே, ஏன்னா சிங்கிள் நம்பர் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறார். ஸோ அவரால் எவ்வளோ முடியுமோ அதை தான் போடுவார் அவர். அதில் ரொட்டேட் பண்ணி 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 அதுக்கப்புறம் லாபம் வந்துச்சுன்னா அதை திரும்பியும் பிஸ்னஸில் போட்டு பண்ணுவார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச மூலதனமே போதுமானது. வரையறுக்கப்பட்ட மேலாண்மை திறமைங்கிறது அவருடைய மேலாண்மை வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாரும் என்ன செய்ய முடியாது, மேலாண்மையில் தலையிடக்கூடாது. ஸோ அதை வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ள இருக்கும் அவருடைய மேலாண்மை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனி நிறுவனங்களின் நீடித்த வாழ்வு. அதாவது இந்த தனியார் வணிகத்தோட வாழ்வு எவ்வளவு, வாழ்வு மீன்ஸ் எத்தனை காலங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து அந்த பிஸ்னஸோட லைஃப் எவ்வளவு அப்படிங்கிற மீனிங். ஸோ தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் ஓனர். ஸோ அவரோட அந்த ஓனர் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிஸ்னஸ், அவர் சிக் ஆகாமல் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் தான் என்னதாகும், அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும். இன்கேஸ் அவர் டெத் ஆகிட்டார்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே அந்த கடை நின்றுடும். அப்படி தானே, இல்லைன்னா அவர் வாரிசுதாரர் யாரும் வந்தாங்கன்னா மேற்கொண்டு பார்க்கலாம், இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் அதோட முடிஞ்சிடும். ஸோ தனியார் நிறுவனத்தோட வாழ்வுங்கிறது எப்படின்னா தனியார் வணிகரோட அந்த உரிமையாளருடைய இறப்பு, இல்லைன்னா அவருடைய வியாபாரம் செய்யனுடைய திறன், அவர் இன்கேஸ் அந்த கெப்பாசிட்டி அவருடைய டேலண்ட் இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து அவருடைய டேலண்ட் குறைஞ்சிட்டு அவருக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் இல்லை, சின்ன வயசில் சுறுசுறுப்பாக இருந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணார், வயசாக அவருடைய சுறுசுறுப்பு போயிட்டு டேலண்ட் போயிட்டு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவருடைய பிஸ்னஸ் என்னதாயிரும், லாஸ் ஆயிரும். ஸோ அவரோட பிஸ்னஸ் எண்டுக்கு வந்துடும், அவருடைய பிஸ்னஸோட லைஃபு முடிஞ்சிடும். ஸோ அதனால் அவர் வந்து அவருடைய அந்த வாழ்வுங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பிஸ்னஸோடைய உரிமையாளரை பொறுத்து இருக்கு. உரிமையாளருடைய இறப்பு அவருடைய திறமையை பொறுத்து தான் என்ன செய்யுது, அந்த தனி நிறுவனத்தோட வாழ்வு இருக்கு. அப்புறம் ரகசியம் காத்தல், கடைசியா பார்க்கக்கூடியது என்னதுன்னா ரகசியம் காத்தல். தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருவரே உரிமையாளராக இருக்கிறனால தனது தொழில் பற்றின ரகசியத்தை வந்து அவர் எளிதாக காப்பாற்றலாம். ஏன்னா தொழில் ரகசியத்தை அவர் என்ன செய்ய மாட்டார், யார்ட்டையும் சொல்ல மாட்டார். ஏன்னா ரகசியம் வந்து அவர் ஒருவருக்கு மட்டும்தான் உள்ளது. ஸோ அந்த ரகசியம் வந்து வெளியில போக வாய்ப்பு கிடையாதுன்னு ரகசியம் காத்தலுங்கிறது தனியார் வணிகத்தோட ஒரு சிறப்பியல்புகளில் ஒன்றா இருக்கு. ஸோ தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள் உனக்கு புரிஞ்சிருக்கும். தனிநபர் உரிமை, தனிநபர்கிட்டயே உரிமை இருக்கு. தலையீடு அச்ச செயல்பாடு மற்றும் விரைவான முடிவு. அதாவது தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க யாரும் தலையீடு அதாவது அவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. விரைவான முடிவு அவரோட எடுக்க முடியும். ஏன்னா சிங்கிள் பர்சன் மட்டும் தான் முடிவு எடுக்கிறதுனால விரைவான முடிவு. வரையறா பொறுப்புங்கிறது தொழிலின் சொத்துக்களையும் கொடுக்கணும், சொந்த சொத்தையும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் தொழிலின் சொத்துக்கள் காணலை அப்படி போதுமானதாக இல்லை என்றால் சொந்த சொத்தில் இருந்தும் அவர் என்ன செய்யணும், கடனை செலுத்த வேண்டும், கடனைந்தோருக்கு செலுத்த வேண்டும். இதுதான் வரையறா பொறுப்பு. பிஸ்னஸில் வரக்கூடிய முழு லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய உரிமை அந்த தனியார் வணிகத்திற்கு இருக்கு. தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு விதிமுறைகளை பின்பற்றணுங்கிற அவசியம் கிடையாது. குறைஞ்ச மூலதனம் அவங்க போட்டால் போதும். மேலாண்மை வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்கு. தனி நிறுவனங்களின் நீடித்த வாழ்வு. ஸோ அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் லைஃபு, அவருடைய டெத்து அதாவது அவருடைய இறப்பு மற்றும் அவருடைய மேலாண்மை செய்யக்கூடிய திறனை பொறுத்து தான் அந்த பிஸ்னஸோட வாழ்வு இருக்கு. ரகசியம் காத்தல், இவர் ஒருவரே உரிமையாளராக இருக்கிறனால ரகசியம் வந்து எளிதான முறையில் காப்பாற்றப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனியார் வணிகத்தின் நன்மைகள். ஸோ இந்த தனியார் வணிகத்தோட நன்மைகள் என்ன நமக்கு? ஸோ தனியார் வணிகத்தோட நன்மைகள்னு ஃபஸ்ட்டு பார்க்கையில் எளிதான அமைப்பு. ஸோ இது வந்து அமைக்கிறது எளிது. ஏன்னா மூலதனம் வந்து கம்மியாக தானே செய்யப்படும். ஸோ ஈஸியான முறையில் என்ன செஞ்சிடலாம், நமக்கு தேவையான தையல் மிஷின்ஸ் கிடச்சுன்னா டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், ஒரு கடையை போட்டு வாடகைக்கு எடுத்து மிஷின்ஸ் எல்லாம் போட்டு வேலைக்கு ஆள வச்சு டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ ஒரு எளிதான அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து தனியாக யார்ட்டையாவது அக்ரிமெண்ட் போடணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த இது கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம், அது அரசு விதிமுறைகள் பின்பற்றாமே நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் சட்டப்பூர்வமான ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நமக்கு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் லேட் ஆகும். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால எளிதான அமைப்பு, எளிமையான முறையில் தனியார் வணிகத்தை அமைக்கலாம். அடுத்து 2வது பாயிண்ட் கடின உழைப்பிற்கு நேரடி ஊக்குவிப்பு. ஸோ நம்மளுடைய கடின உழைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய தனியார் வணிகத்தோட பிஸ்னஸ் இருக்கும், நம்ம பிஸ்னஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய உழைப்பு இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எதாயிரும், லாஸ் ஆயிரும். ஸோ அதாவது தனியார் வணிகத்தோட முக்கியமான நன்மைகள் என்னதுன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் தனியார் வணிகமாக இருக்கிறனால நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம பிஸ்னஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், நல்ல கடினமான முறையில் உழைப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி ஊக்குவிப்பு கிடைக்கும். அடுத்தது குறைந்த மூலதனம். ஸோ மூலதனம் வந்து
தனியார் வணிகத்திற்கு வந்து மூலதனம் வந்து கம்மியான முறையிலேயே போதும். ஏன்னா நம்ம ஒருத்தங்க தானே பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சால் போதும், மூலதனம் பண்ணால் போதும். ஸோ குறைந்த மூலதனம் ஒரு நன்மையாக இருக்கும். தனியார் வணிகத்திற்கு இன்னொரு நன்மைகள் கடன் தகுதி. ஸோ அவரே பிஸ்னஸ் பண்ணுறதுனால கடன் தகுதி எளிதான முறையில் அவருக்கு என்ன செஞ்சிடும், பேங்க்ல போய் கேட்டால் கடன் கிடச்சிரும். ஸோ வியாபார கடன்கள் வந்து ஏன்னா கடன் எப்படி ஈஸியாக கிடைக்குன்னா, ஒருவேளை தொழில் சொத்துக்களை கொடுக்கலன்னா அவன் சொந்த சொத்துலேருந்து கடனை அடைச்சிருவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், வரையறா பொறுப்புங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தனியார் வணிகத்தில் இருக்கிறனால கடன் வந்து அவனுக்கு எளிதான முறையில் கிடைக்குது. வாடிக்கையாளர்களுடன் நேரடி தொடர்பு. ஸோ இவனே ஓனராக இருக்கிறனால இவனே என்ன செஞ்சிடறான், பொருட்களை விற்கிறது வாங்குறது எல்லாம் செய்கிறதுனால வாடிக்கையாளர்கிட்ட நேரடி தொடர்பு. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இப்போ நான் சொன்ன மாதிரி சுடிதார் தைக்கிறதுனா அவங்க டிசைன்ஸ் என்ன மாதிரி விரும்புகிறாங்க, எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எளிதான முறையில் நேரடி தொடர்பு கிடைக்கிறனால, வாடிக்கையாளரோட நேரடி தொடர்பு கிடைக்கிறனால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. நெகிழ்வுத்தன்மை, அதாவது பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பிஸ்னஸோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை வந்து எடுக்கக்கூடியது நெகிழ்வுத்தன்மை. அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவன் வந்து பிஸ்னஸை வந்து மாற்றிக்கிறது மீன்ஸ் திடீர்னு 5 பேரை வேலைக்கு வச்சுருப்பான், அப்புறம் இல்லை வேண்டாம் 10 பேரை வேலைக்கு வைக்கணும், 10 பேரை வைப்பான். இல்லைன்னா டிசைன்ஸ் நம்ம இவ்வளோ நாள் சுடிதார் போட்டிருந்தோம், இனி இன்னும் சாரீ பிஸ்னஸும் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாரீஸு அந்த மாதிரி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஷர்ட்ஸு அந்த மாதிரி போடுறது. ஸோ அந்த மாதிரி நெகிழ்வுத்தன்மை பிஸ்னஸில் வந்து என்ன விதமான இதுவும் அவனே கொண்டுட்டு வந்துக்கலாம், யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது முடிவு. ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒருத்தரே முடிவெடுக்கிறனால அவனுடைய முடிவை வந்து யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அவனே என்ன செஞ்சுக்கணும், முடிவு எடுத்துக்கணும். இந்த முடிவை பற்றி டிஸ்கஸ் வேணா யார்ட்டையாவது பண்ணிக்கலாமா ஒழிய ஃபைனல் டிசிஷன் இவன் தான் எடுப்பான். ஸோ அதனால விரைவான என்ன செய்யலாம், முடிவு எடுக்கலாம். இப்போ சுடிதார் போட்டு அடுத்த சாரீ நம்ம வாங்கி விற்போம் அப்படின்னு நினச்சோம், ஏன்னா அதே கடையிலே நம்ம அதையும் பண்ணுவோமே, கூட ஒரு பிஸ்னஸ் இந்த கடையிலே வச்சு சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே எதாக இருந்தாலும் சாரீஸை மொத்தமாக வாங்கிட்டு வந்து அதையும் சேர்த்து என்ன செய்யறது, பிஸ்னஸில் அவன் போடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே ஒரு 2-3 பிஸ்னஸ் அந்த மாதிரி அவன் செஞ்சுருது. எல்லாமே அவனுடைய முடிவை பொறுத்து தான் இருக்குது, அவனுடைய டேலண்ட்டை பொறுத்து தான் அவன் வந்து இருக்கிறது. இதுதான் தனியார் வணிகத்தோட நன்மைகள். எளிதான அமைக்கிறது எளிது, கடின உழைப்பு வந்து அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமையும். ஏன்னா தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடினமான முறையில் உழைச்சா மட்டும் தான் நம்மளால் என்ன எடுக்க முடியும், அதுலேருந்து பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான், வரையறா பொறுப்பு இருக்கிறனால நமக்கு கடன் வந்து எளிதான முறையில் கிடைக்குது. வாடிக்கையாளர்கிட்ட என்ன செய்ய முடியுது, நேரடியான தொடர்பு கொள்ள முடியுது, அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நெகிழ்வுத்தன்மை பிஸ்னஸில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வாடிக்கையாளரோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்யலாம், பிஸ்னஸில் சில சேஞ்சஸை அவனால் பண்ணிக்கலாம், அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். விரைவான முடிவு, யார்ட்டையும் டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இவனே என்ன செஞ்சுக்கிடுவான், விரைவான முடிவை எடுத்துக்கலாம். இதுதான் தனியார் வணிகத்தின் நன்மைகள். நம்ம சிறப்பியல்புகள் பார்த்துட்டோம், நன்மைகள் பார்த்துட்டோம். இவ்வளோ தூரம் இந்த தனியார் வணிகத்தில் எல்லாம் பாசிட்டிவாக பார்த்தோம். அவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தனியார் வணிகத்தோட குறைபாடுகள் என்ன, ஸோ அப்படின்னு பார்க்கல அளவான மூலதனம். ஸோ இதில் வந்து குறைபாடுங்கிறதுல நம்ம ஒரு பர்சன்கிறனால நமக்கு வந்து கம்மியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியும். ஏன்னா நம்மளால 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியாது. எவ்வளவு லோன் வாங்கினாலும் நமக்கு 1 கோடிக்கு யாரும் லோன் தர மாட்டாங்க, அதுவும் சிங்கிள் பர்சனை நம்பி தர மாட்டாங்க. இதே ஒரு 5-6 பேர் இருந்தானா ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் ஆளுக்கு ஒரு 5-5 லட்சம் கொண்டு வந்து ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா கூட உனக்கு ரூபா தேறிடும். ஆனால் இவன் ஒருத்தனே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இவனால் மிஞ்சி போனால் 5 லட்சம் 6 லட்சத்துக்கு மேலே அவனால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது பிஸ்னஸில். அதே ரிஸ்க் தான், கஷ்டப்பட்டு தான் அவன் கொண்டு வரணும். ஸோ அதனால் மூலதனம் வந்து இது ஒரு என்ன இருக்குது, ஒரு குறைபாடாக இருக்குது. அளவான மூலதனம்ங்கிறது ஆனால் அவனால் அதுக்கு மீறி அவனை மிஞ்சி அவனால் என்ன செய்ய முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவனால் சின்ன வகையான பிஸ்னஸை மட்டும் தான் தனியார் வணிகத்தில் பண்ண முடியும். பெரிய அளவில் அவனால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதனால பெரிய அளவு பிஸ்னஸ் இவனுக்கு செட் ஆகாது. அடுத்தது வரையறுக்கப்பட்ட மேலாண்மை திறன். இவனே என்ன செஞ்சிடான், ஒரு மனிதன், அதாவது சிங்கிள் மனிதனாக இருக்கிறனால அவனே மேலாண்மையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவன் மேலாண்மை சரியில்லைன்னா பிஸ்னஸ் என்னதாயிரும், லாஸ் ஆயிரும். சரி நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இப்போ இன்கேஸ் 2-3 நாள் இவன் சிக்கானா கூட இவனுக்கு பதிலாக யாராவது போய் பார்ப்பாங்களா, முடியாது. ஸோ கடையை அடைச்சி போடணும், இல்லைனா ஒர்க்கர்ஸை வச்சு அவன் நடத்துவான். ஆனால் ஒர்க்கர்ஸை வச்சு பண்ணல அவங்க ஒர்க்கர்ஸ் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த 3 நாளைக்கு மேலாண்மைங்கிறது இல்லை மேனேஜ் பண்ண ஆள் இருக்காது. ஸோ அதனால் வரையறுக்கப்பட்ட மேலாண்மை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கிறனால இவனால் என்ன செய்ய முடியலை, ஒரு குறைபாடாக இருக்குது. இந்த இது வரையறா பொறுப்பு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். வரையறா பொறுப்புன்னு என்னன்னு சொல்லிட்டேன், அப்படிதானே. தன்னுடைய கடன்களுக்கு தொழிலின் சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால், வியாபார கடன்களை செலுத்த தொழிலின் சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால் தன் சொந்த சொத்தில் இருந்தும் கடன் இந்தோருக்கு செலுத்தணும். அப்படிங்கையில இவனுக்கு பிஸ்னஸ்ல லாஸ்ன்னு ஒன்று ஏற்பட்டா தன்னுடைய சொந்த சொத்தை வேற அவன் இழக்க வேண்டியது வரும். அந்த அளவுக்கு இப்போ ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணான்னு வை,
அவனுடைய தொழிலோட சொத்துக்கள் காணாத பட்சத்தில் அவன் என்ன செய்யணும், தன்னுடைய வீட்டில் உள்ள வீட்டையோ இல்லைன்னா ஒரு அவன் வீட்டு ஜோல்ஸ் ஒய்ஃபோட நகையவோ என்ன செய்யணும், விற்று கடன் அடைக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து அவனுடைய லைஃபே என்ன செஞ்சது பாதிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ தனியார் வணிகங்கிறது ஒரு குறைபாடில் வந்து இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. சிறப்பு தேர்ச்சியின்மை. இன்னொன்று, அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறானோ அதில் வந்து அவன் சிறப்பு தேர்ச்சி பெற்றவனாக இருக்கணும். அதாவது அந்த பிஸ்னஸை பற்றி அவன் நல்ல தெரிஞ்சவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் துணி கடை தான் வைக்கானா, துணியோட குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும். ஸோ குவாலிட்டி, அதாவது பிஸ்னஸோட தரம், அதாவது துணியோட தரம், அதாவது துணி என்னது பாலிஸ்டர் துணியா காட்டனா நைலானா, அந்த மாதிரி அவனுக்கு வந்து துணியை தொட்டு பார்த்து தரம் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி அவன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் அந்த பிஸ்னஸை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும், சிறப்பு தேர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அவனால் அதில் வெற்றி பெற முடியும். ஸோ அதனால் அது ஒரு குறைபாடாகும். ஏன்னா ஒருத்தனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படி தானே? ஸோ சில பேருக்கு சில விஷயங்கள் தான் தெரியும். அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் அவன் பிஸ்னஸ் பண்ணுவான். ஸோ அவன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய என்ன ப்ராடக்ட் அவன் உற்பத்தி பண்ண, என்ன ப்ராடக்ட் அவன் சேல்ஸ் பண்ண போகிறான்னா அந்த பொருளை பற்றி அவனுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிறப்பு தேர்ச்சிமைங்கிறது ஒரு குறைபாடு. அவனுக்கு தெரியலங்கேல அந்த பிஸ்னஸ் லாஸ் நோக்கி போகும், அவனால் அதை ஈடுகட்டி கொண்டுட்டு வர முடியாது. அடுத்தது கடைசி நம்ம பார்க்கக்கூடியது அவசர முடிவு. ஸோ இவன் ஒருத்தனே முடிவு பண்ணுறதுனால திடீர்னு என்ன செஞ்சிடான், அவசரமாக முடிவு எடுக்கிறது கூட தப்பான முடிவாக போச்சுன்னா அது யாரை தான் பாதிக்கும், அவனுடைய பிஸ்னஸ் தான் பாதிக்கும். அவன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அவன் பிஸ்னஸை பாதிச்சுன்னா அது அவனே பாதித்த மாதிரி. ஸோ அப்படிங்கையில அவசரமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டான், நம்ம வந்து இவன் வந்து இப்போ தையல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கையில நம்ம சாரீஸை கொண்டு வந்து போடுவோம்னு சொல்லி ஒரு 5 லட்சத்துக்கு கொண்டு வந்து சாரீஸை வாங்கி மொத்தமாக போட்டுட்டான். கடைசியில் அந்த சாரீஸ் விற்காம போயிட்டுனா அவன் அவசரமாக எடுத்த முடிவு என்னதாயிட்டு கடைசியில் அது லாஸை நோக்கி போயிடும். ஸோ அதுதான். ஸோ அவசர முடிவுங்கிறது ஒரு தனியார் வணிகத்தை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு என்ன இல்லை, ஒரு ஆட்கள் துணை இல்லை. ஸோ அந்த மாதிரியான தனியார் வணிகங்கள் இவன் ஒருத்தன் தானே பண்ணக்கூடியது பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடா. ஸோ அதனால என்ன செய்யல, அவனுக்கு ஏற்பட்ட லாஸையும் அவனே தான் ஏற்க வேண்டியது இருக்குது. ஸோ இது ஒரு தனியார் வணிகத்தோட ஒரு குறைபாடாக இருக்குது. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், தனியார் வணிகத்தை என்னன்னு பார்த்தோம், வரைவிலக்கணம் பார்த்தோம், எடுத்துக்காட்டு பார்த்தோம், தனியார் வணிகத்தோட சிறப்பியல்புகள் பார்த்தோம், நன்மைகள் பார்த்தோம், குறைபாடுகள் பார்த்தோம். இதோட இந்த லெசனே முடியுதுமா. உனக்கு ஒரே வீடியோவில் இந்த 4th லெசன் நான் நடத்தி முடிச்சிட்டேன். நான் ஒருவேளை இன்கேஸ் ஸ்பீடாக போயிருந்தேன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ என்ன செய்யி, எனக்கு திரும்ப ஒரு ஆட்டம் மெசேஜ் பண்ண, மிஸ் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டீங்க, இந்த லெசன் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லு. நான் திரும்பினாலும் உனக்கு சின்ன சின்னதாக வீடியோ எடுத்து பிரித்து உனக்கு வீடியோ எடுத்து போடுறேன். தனித்தனியானாலும் நான் திரும்பினாலும் நடத்துகிறேன். ஸோ கவனமாக நீ என்ன செய்ய, 1க்கு 2 தடவைனாலும் இந்த வீடியோ கேளு. தனியார் வணிகம்ங்கிறது முக்கியமான டாபிக். 1 வேர்ட்ஸ் வந்து நீ இந்த கிளாஸை கவனிச்சுக்கிறத வச்சு தான் நீ என்ன செய்ய முடியும், 1 வேர்ட்ஸையே அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்கோ. எதுவும் புரியலைன்னா கேளு, நான் கொஸ்டின் ஆன்சர் அடுத்த வீடியோவில் குடிச்சு தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.